ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா பிள்ளை நீலா. மூஞ்ச பாத்தீங்களா நீங்க? கஞ்சாதார மாதிரியே இருக்கிறான். இல்ல ஒரு நிறைய பலூன் கிலூன் ஊதி இருப்பானோ. இரண்டும் வெள்ளை நீலா அலை போலவே. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சார் என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லன். இது எப்படி இருக்கு? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. அறிவு வேணாங்க. வெளிச்சத்துல இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே இருக்குவேன். எவனுக்கும் பார்த்து பயப்பட மாட்டேன். எவன் அண்ணன் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுங்க. நான் இருந்தால் என்ன, யமனா இருந்தால் என்ன, துணிஞ்சு இறங்குவோம் நாங்க. இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்க. குட் டே பிஸ்கெட் காலையில எழுந்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்ன? அதுல பேர்ல என்ன இருக்கு? குட் டே. இந்த குட் டே பிஸ்கெட் சாப்பிடுறோமா அன்னைக்கு டே ஃபுல்லா குட் டே ஆயிடும். சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு ஜிங்கிடி ஜிங்கால மீனாட்சி. யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கொண்டு வந்துறீங்க. வார்த்தையில வளைக்கட்டுமா? வானவில்ல சேர்த்த ஜிங்கிடி ஜிங்கால மீனாட்சி ஜிங்கிடி ஜிங்கால. ஏன் அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். அப்படி பார்க்காத மாப்பள வெக்கமா வருது. கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அப்படி பார்க்காத மாப்பள வெக்கமா வருது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். அப்பா நிலைமையை நினைச்சு பார்த்து படிடா. எப்படியாச்சும் நம்ம புள்ள கரையை சேர்த்திருவேன் அப்படின்னு காசை கட்டி படிக்க வைக்கிறாரா.